ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். நான் இன்னைக்கு உங்களோட பேச போகிற படத்தோட பேர் வந்து எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல். இந்த படத்துடைய விமர்சனம் அதை நம்ம பார்க்கலாம். இது ஒரு ஜெர்மன் படம், நெட்ஃப்ளிக்ஸ் டைரக்டாக ரிலீஸ் ஆயிருக்கு, ஓடிடி டைரக்ட் ரிலீஸ். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனில் இருக்கிற அமெரிக்க சோல்ஜர், முன்னாள் சோல்ஜர் இந்த பெண், அவங்களுக்கு வந்து அவங்க கணவரும் வந்து சோல்ஜராக இருந்து போரில், ஆப்கானிஸ்தான் போரில் இறந்துருக்காரு. அவங்களுக்கு அவர் வந்து ஒரு ஆஃப்ரோ அமெரிக்கன். அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் ஜேசன். அந்த ஜேசன் பையனை கூப்பிட்டு எப்படியே அமெரிக்காவில் வேலையை போய் செட்டில் ஆயிடலாம், அமெரிக்காவில் போய் வேலை பார்க்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அங்கே வேலையும் கிடைச்சிது. தன்னுடைய பையனோட சேர்ந்து கவுன்சிலேட்டுக்கு வராங்க. கவுன்சிலேட்டுக்கு வந்து பார்க்கும்போது திடீர்னு பையன் விளையாடிட்டு இருந்த பையன் வந்து காணா போயிடுறான். பையனை காணான்னு சொல்லிட்டு அந்த கவுன்சிலேட்டில் வந்து பயங்கரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்தில் உயர் அதிகாரிகள்லாம் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நீங்கள் உங்கள் பையனோட வரவே இல்லை, நீங்கள் தனியாக தான் வந்தீங்கன்னு சொல்லிட்டு வீடியோலாம் காட்டுறாங்க. பட் அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை அந்த இடத்துல. அந்த நம்பிக்கை இல்லாத காரணத்தினால வந்து அங்கே வந்து சோல்ஜர் வேற இல்லையா, அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்களே ஒரு ஹீரோ மாதிரி ஒரு ஆக்ஷன் அவதாரம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எடுத்து தன் பையனை அங்கே கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, ஏன் அவங்க கிட்ட அந்த பொய்யை சொன்னாங்க, அந்த பொய்யை சொன்னதுக்கான காரணம் என்ன, அது இந்த மாதிரி பல விஷயங்களுக்கான விளக்கம் வந்து இந்த கதையில இருக்கு. முதல்ல இந்த கதையோட ப்ரெமிசஸ் ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. ஏன்னா இந்த கதை வந்து இந்த மாதிரி நிறைய படங்கள், ஃப்ளைட் பிளான் வந்திருக்கு, நிறைய படங்கள் வந்திருக்கு. இருந்தாலும் இது வந்து ஒரு கவுன்சிலேட்டுக்குள்ள நடக்கிறது அப்படின்னும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரா இருக்கு. அது ஒரு உமன் சோல்ஜரு, அதுக்கப்புறம் வந்து பையனை காணுன்றது வந்து இன்னும் எமோஷனல் வேல்யூக்கு வந்து ஜாஸ்தியா இருந்துச்சு. இந்த இந்த அந்த ஃபர்ஸ்ட் அந்த பொசிஷன் வரும்போது ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்குது, இவங்க ஏதோ பொய் சொல்றாங்க, என்னத்துக்காக பண்ண போறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அந்த கேள்வி வந்து நம்ம படம் பார்க்கும்போது இருந்துகிட்டே இருந்ததுனால அந்த படம் டோட்டலா பார்க்க முடிஞ்சது ஒரு விஷயம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பிளாக்ஸ், ரொம்ப லைவா ஆக்ஷன் பாக்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த ஆக்ஷன் பாக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க அந்த ஆர்டிஸ்ட். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா சில சப்ளாட்டா வந்து அங்கே போதை மருந்து கடத்துற மேட்ரு ஒன்று இருக்கு. அந்த கடத்துறதுக்காக ஒரு சந்தேகப்பட்டு அவங்கள வந்து இதில் வச்சிருக்கிற ஒரு பெண்ணை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பெண் அங்கேயும் தப்பிக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறது. ரஷ்யன்ஸ் கூட ஒரு சின்ன ஒரு சப்ளாட், இப்படி ஒரு 2 3 சப்ளாட்லாம் வச்சிருக்காங்க. அந்த சப்ளாட்லாம் தாண்டி இந்த படம் வந்து நிறைவா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அந்த ஆக்ஷன் பிளாக்ஸும் அந்த பெண்ணுடைய நடிப்பும் அப்படின்றது தான் சொல்லணும். அவங்க இது எல்லாம் சேர்ந்து இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமா இருந்துச்சு. ஒரு 1.5 மணி நேரம் படம் தான், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படமா இருந்துச்சு. லாஜிக்கலா ஏகப்பட்ட கேள்விகள் இந்த படத்துல இருக்குன்னு வச்சுங்களேன். இப்படி ஒரு கவுன்சிலேட்டுக்குள்ள இந்த மாதிரி நடக்குமா, அவ்வளோ பெரிய கவுன்சிலேட் பில்டிங், அதில் டகால் டகால் வெளியே வராங்க போறாங்க, சிசிடிவி கேமராவுக்கு ஒரு காரணம் ஒன்று சொல்றாங்க. பட் தோ அது காரணம் சொன்னாலும் எனக்கு வந்து பெரிய அளவுக்கு லாஜிக்கலா அது வந்து எடுபடல. பட் அதையெல்லாம் தாண்டி இந்த படம் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான படமா இருக்கு, ஒரு நல்ல பொழுதுபோக்கு படமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை வந்து நீங்க ஓடிடியில் பார்க்கலாம். நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, பார்த்துட்டு உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.